நான் உங்க சுப்ரஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS டூல்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா CSS பாக்ஸ் மாடல் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப CSS பாக்ஸ் மாடல்னா என்னன்னா இது வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்னு சொல்லலாங்க. நம்ம வெப் பேஜ்ல இருக்க எல்லா HTML எலிமெண்ட் சுத்தியும் ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். தென் இந்த CSS பாக்ஸ் மாடல்ல ஒரு 4 பிரைமரி காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தோம்னா மார்ஜின், பேடிங், பார்டர், கண்டென்ட் 4 இருக்குது. சோ கண்டென்ட்னா என்னன்னா நம்ம எலிமெண்ட்ல வந்து பேராகிராஃப் எழுதிருந்தாலும் சரி, இமேஜ் போட்டிருந்தாலும் சரி, சோ அதான் வந்து நம்ம கண்டென்ட்னு வந்து சொல்றோம். அதே மாதிரி நம்ம மார்ஜின் ப்ராப்பர்ட்டிக்கு, பேடிங் ப்ராப்பர்ட்டி, பார்டர் ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாத்துக்கும் செப்பரேட்டா வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. இது நம்ம இந்த பாக்ஸ் மாடல் தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம வெப் பேஜ் வந்து கரெக்டா வந்து லேஅவுட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம HTML எலிமெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கணும் அப்படின்றது நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டைலிங் வந்து பண்ணிக்கலாம். தென் நம்ம HTML எலிமெண்ட்ஸ் கடையில வந்து ஸ்பேசஸ்லாம் வந்து நம்ம கரெக்டா வந்து கொடுத்துக்கலாங்க. சோ இதுதான் வந்து நம்ம CSS பாக்ஸ் மாடல் வந்து சொல்லுவோம். இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தோம்னா சென்டரா வந்து கண்டென்ட் வந்து இருக்குது. அந்த கண்டென்ட் சுத்தியும் 4 சைடுலுமே ஸ்பேசஸ் வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்டர் வந்து இருக்குது. இந்த கண்டென்ட்டுக்கு பார்டருக்கு இடையில வந்து ஸ்பேசஸ் கொடுக்கிறதுக்கு தான் நம்ம பேடிங் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம். இந்த நெக்ஸ்ட் நம்ம இந்த பார்டருக்கு அவுட்டர்ல பார்த்தோம்னா மார்ஜின் வந்து கொடுப்போம். மார்ஜின் எதுக்கு நம்ம கொடுக்கறோம்னா நம்ம எலிமெண்டோட பார்டருக்கு அவுட்டர்ல ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகுங்க 4 சைடுலுமே. சோ அதுக்கு தான் வந்து நம்ம மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுப்போம். இப்போ என்னோட விசுவல் ஸ்டுடியோ கூட ஓபன் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் பாடி டேக்ல 2 ஹெட்டிங் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி இன்னொரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து ஹெட் 2னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து டாட் ஹெட் 1னு கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். 10 பிக்சல் சாலிட் ரெட்னு கொடுக்குறேன். தென் வித் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 200 பிக்சல்னு கொடுக்குறேன். தென் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 60 பிக்சல்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம எதுக்கு வித் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம்னா நம்ம எலிமெண்டோட வித் அண்ட் ஹைட் வந்து இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்கோம். தென் அதே மாதிரி இப்போ செகண்ட் ஹெட்டிங்க்கு வந்து நான் ஸ்டைலிங் வந்து பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து டாட் கொடுத்து ஹெட் 2 வந்து கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து சேம் ப்ராப்பர்ட்டிஸே வந்து கொடுத்துக்க போறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க நம்ம 2 ஹெட்டிங்க்குமே வந்து பார்டர் வந்து அப்ளை ஆகிருக்குது. தென் அதே மாதிரி நம்ம வித் 200 பிக்சல்னு கொடுத்தனால நமக்கு 200 பிக்சல் அளவுக்கு மட்டும் தான் வித் வந்து எடுத்துருக்குது எலிமெண்ட்டுக்கு. தென் அதே மாதிரி ஹைட் வந்து நமக்கு 60 பிக்சல் அளவுக்கு தான் நமக்கு ஹைட் வந்து எடுத்துருக்குது எலிமெண்ட்டுக்கு. இப்போ நம்ம மார்ஜின் ப்ராப்பர்ட்டி, பேடிங் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து கொடுப்போம். ஸோ மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். 50 பிக்சல் வந்து கொடுக்குறேன். தென் பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 30 பிக்சல்னு கொடுக்குறேன். தென் அதே மாதிரி செகண்ட் ஹெட்டிங்க்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். 50 பிக்சல்னு கொடுக்குறேன். தென் பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 30 பிக்சல்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம மார்ஜினுக்கு 50 பிக்சல் கொடுத்தனால 4 சைட்ஸுமே 50 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து சேமா வந்து ஆட் ஆகுங்க. அதே மாதிரி நமக்கு பேடிங்க்கு 30 பிக்சல் கொடுத்தனால 4 சைட்ஸுமே 30 பிக்சல் அளவுக்கு ஈக்குவலா வந்து ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க நமக்கு அந்த பாக்ஸ்க்கு இன்சைட்ல நம்ம பேடிங் 30 பிக்சல்னு கொடுத்தனால நம்ம கண்டென்ட்டுக்கு பார்டருக்கு இடையில 30 பிக்சல் அளவுக்கு 2 ஹெட்டிங்க்குமே வந்து ஸ்பேசஸ் ஆட் ஆகிருக்குது. அதே மாதிரி நம்ம மார்ஜினுக்கு வந்து 50 பிக்சல் கொடுத்தனால நம்ம எலிமெண்டோட பார்டருக்கு அவுட்டர்ல 4 பக்கமுமே வந்து 50 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகிருக்குங்க. இப்போ எப்படி நமக்கு இதெல்லாமே அப்ளை ஆகிருக்குது அப்படின்றது எப்படி நம்ம பார்க்கணும்னா ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் கொடுங்க. ஸோ நமக்கு வந்து டெவலப்பர் டூல் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த டெவலப்பர் டூல்ல வந்து இங்க பாருங்க கம்ப்யூட்டர்னு வந்திருக்குங்களா. அந்த கம்ப்யூட்டர் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு CSS பாக்ஸ் மாடல் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கிளிக் பண்றேன். பாடி டேக்ல ஹெட் 1ன்னு வந்து கிளிக் பண்றேன். நமக்கு வந்து பாக்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வந்து நமக்கு ஷோ ஆகிருக்குது. இந்த நீங்க கீழே பார்த்தோம்னா நமக்கு கண்டென்ட் வந்து 2 அளவுக்கு நம்ம வித் கொடுத்துருந்தோம், 60 அளவுக்கு நம்ம ஹைட் கொடுத்துருந்தோம். தென் இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் பேடிங் வந்து நமக்கு 4 சைட்ஸ்லயும் வந்து 30 பிக்சல் வந்து ஆட் ஆயிருக்குது. தென் வந்து பார்டர் வந்து 10 பிக்சல் அளவுக்கு நமக்கு 4 சைட்ஸுமே வந்து இருக்குது. தென் பார்டருக்கு அவுட்டர்ல பார்த்தோம்னா மார்ஜினுக்கு வந்து நமக்கு 50 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. இப்போ இந்த எலிமெண்ட்ல வைக்கும் போது பாருங்க நமக்கு 280 into 140 நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த 280ன்றது வித்திங்க, 140ன்றது ஹைட். நமக்கு டோட்டல் வித் அண்ட் ஹைட் வந்து கால்குலேட் ஆகிருக்குங்க. ஸோ இதை இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இப்போ இந்த பாக்ஸோட கண்டென்ட் ஏரியால நமக்கு 260 வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. நம்ம வந்து வித்துக்கு வந்து 200 பிக்சல் தான் கொடுத்துருந்தோம். ஸோ 200 பிளஸ் பேடிங் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. தென் அதே மாதிரி பார்டர் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா பார்டர் வந்து 10 பிக்சல் வந்து இருக்குது. 10 பிக்சல் பிளஸ் பேடிங் 30 பிக்சல் நம்ம ஆட் பண்ணோம்னா 40 பிக்சல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பேடிங் ரைட் 30 பிக்சல் பிளஸ் பார்டர் ரைட் 10 பிக்சல் ஆட் பண்ணோம்னா நமக்கு 40 பிக்சல் வந்து கிடைக்கும். சோ இது கூட நம்ம 200 ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டலா 280 பிக்சல் வந்து கிடைக்குங்க.
தென் சேம் அதே மாதிரி தாங்க ஹைட் வந்து கால்குலேட் பண்ணணும். பார்டர் டாப் பார்டர் பாட்டம் வந்து ஆட் பண்ணிக்கணும். பேடிங் டாப் பேடிங் பாட்டம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ பார்டர் டாப் வந்து நமக்கு 10 பிக்சல் வந்து இருக்கு. 10 பிளஸ் பேடிங் டாப் வந்து நமக்கு 30 பிக்சல் இருக்கு. ஸோ 40 பிக்சல் டோட்டலா. தென் அதே மாதிரி நம்ம பாட்டம்ல ஆட் பண்ணோம்னா 40 பிக்சல் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு டோட்டலா 80 பிக்சல் வந்து இருக்கும். ஸோ 80 பிக்சல் பிளஸ் 60 பிக்சல் நமக்கு வந்து 140 பிக்சல் வந்து வருங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்ம டோட்டல் வித் அண்ட் ஹைட்டை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் இப்படி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.